இன்னிசை பாடகர். தேன்தமிழ் ஓசை வழங்கும் இன்னிசை பாடகர் நிகழ்ச்சியிலே இசை அமைப்பாளர்கள், இசை பாடகர்கள், இசை பாடல்கள் ஆசிரியர்கள் இவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக இந்த இசைப்பாடல் நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. தேன்தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாடை தாஸ். இன்றைய இசைப்பாடல் நிகழ்ச்சியிலே கடந்த ஞாயிறு 6ஆம் தேதி மாசி மாதம் பம்பை நகரிலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன இசை அரசி லதா மங்கேஷ்கருடைய நினைவுகளை மீட்டி பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த இசைப்பாடல் நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. இந்தியாவின் சிறந்த பெண் பாடகரான லதா மங்கேஷ்கர் 1929ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 28ஆம் தேதி இண்டோரா என்ற ஒரு மத்திய பிரதேச கிராமத்தில் பிறந்தார். ஆனால் அதே மங்கேஷ்கர் கடந்த ஞாயிறு 6ஆம் தேதி மாசி மாதம் மும்பை ஒரு வைத்தியசாலையிலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தார். லதா மங்கேஷ்கருடைய இழப்பு பாரத மக்கள் மட்டுமல்ல, அகில உலக தமிழ் இந்திய மக்களுடைய இசை பெயரிழப்பாக இங்கு கருதப்படுகின்றது. குயின் ஆஃப் மெலோடி, அதாவது இன்னிசை அரசி என்றும், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்றும், வாய்ஸ் ஆஃப் மெலோடியம் என்றெல்லாம் புகழப்பட்ட லதா மங்கேஷ்கர் இசையின் உச்சியை தொட்ட ஒரு மிக பெரும் பாடகி என்றால் அது மிகையாகாது. இந்தியாவின் மிக மிக உயரிய விருதான பாரத ரத்னா, பிலிம்பேரின் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதையும் இப்படியான பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். பாரத ரத்னா, அதாவது இந்தியாவிலே மிக சிறந்த குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய விருது, அது இசைத்துறைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாக பாரத ரத்னா விருதை பெற்றவர் MS சுப்புலட்சுமி. அதற்கு அடுத்தபடியாக இந்த பாரத ரத்னா விருதை பெற்றிருப்பவர் லதா மங்கேஷ்கர் என்றால் அது பூர்வம் உயர்த்தி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். லதா மங்கேஷ்கருடைய தகப்பனாருடைய பெயர் டி ஆனந்த் மங்கேஷ்கர். இவர் ஒரு மராட்டியிலே எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு இசை குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, இவர் ஒரு நாடக ஆசிரியரும் திரைப்பட இயக்குனருமாக இருந்திருக்கிறார். இவருடைய தாயார் பெயர் செவந்தி மங்கேஷ்கர். அதே மங்கேஷ்கருக்கு எல்லாமாக 5 சகோதரர்கள். அதிலே லதா மங்கேஷ்கர் ஒரு மூத்த பெண் பிள்ளையாவார். ஆஷா போஸ்லி இவருடைய ஒரு சகோதரி ஆவார். இந்த ஆஷா போஸ்லியும் பாரதத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடகி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இவ்வாறாக இவருடைய குடும்ப பின்னணி அமைகின்றது. இந்த லதா மங்கேஷ்கர் இசை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவருடைய இசை பிரவேசம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கின்றது. அதாவது லதா மங்கேஷ்கருடைய தந்தை டி ஆனந்த் மங்கேஷ்கர் அவர்கள் தன்னுடைய இசை மாணவர்களுக்கு பிரத்யேகமாக தனது இல்லத்திலே அவர் இசை பயிற்சிகள் வழங்கிக் கொண்டிருப்பார். அவராக இசை பயிற்சி வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாணவனுக்கு ஒரு இசை பயிற்சி, அதாவது பூரியா தானா ஸ்ரீராகத்தை பற்றி ஒரு வகுப்பை எடுத்துக்கொண்டிருந்தார்.
அந்த பூரியா தானா ஸ்ரீ ராகத்தை கற்றுக்கொள்வதில் அந்த மாணவன் கொஞ்சம் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான். திடீரென்று டீன் தேவ் ஆனந்த் அவர்கள் ஒரு அவசரமாக வீட்டுக்கு வெளியே செல்ல வேண்டிய வந்து விட்டது. இந்த வகுப்பை இடையிலே நிறுத்திவிட்டு அவர் போய்விட்டார். அப்பொழுது லதா மங்கேஷ்கருக்கு 5 வயதுதான். வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்தார். தந்தை போன பின்பு இந்த சிறிய சிறுமி அந்த மாணவனுக்கு பூரியா தானா ஸ்ரீ ராகத்தை பற்றி எப்படி பாடுவது என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார். இந்த தருணம் பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன லதா மங்கேஷ்கருடைய தந்தை இடையிலே வந்திருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய சிறிய மகள் அந்த மாணவனுக்கு பூரியா தானா ஸ்ரீராகத்தை பற்றி பக்குவமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறதை பார்த்து கொண்டு மிகவும் அமைதியாக மறைந்திருந்து கொண்டு சைகை மூலமாக தனது மனைவியை அழைத்து ரகசியமாக தன் மனைவிக்கு காதலை சொன்னார். நமது வீட்டுக்குள்ளேயே ஒரு இசை வாரிசு உருவாகிவிட்டது என்று சொல்லி பெருமைப்பட்டார், பூரிப்படைந்தார். அடுத்த நாள் காலையிலே எழும்பி தம்புராவை எடுத்து லதா மங்கேஷ்கருடைய கையிலே கொடுத்து அந்த பூரியா தானா ஸ்ரீராகத்தோடு அந்த இசை வகுப்பை தன் மகளுக்கு அவர் வழங்கினார். இதுதான் லதா மங்கேஷ்கருடைய இசை பயணத்தின் தொடக்க புள்ளியாக அமைகின்றது. இனி லதா மங்கேஷ்கர் தன்னுடைய வாழ்நாளில் சாதித்த சாதனைகள், இசைத்துறையிலே அவர் பெற்றுக்கொண்ட விடயங்கள், விருதுகள், இவைகளை பற்றி இங்கு நாங்கள் தொடர்ந்து சிலாகிப்போம். லதா மங்கேஷ்கரின் இயற்பெயர் ஹேமா மங்கேஷ்கர். எப்படி ஹேமா மங்கேஷ்கர் எப்படி லதா மங்கேஷ்கர் ஆனார் என்பதை பற்றி இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அது என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இவரது தந்தையார் ஒரு இசை வித்வான் என்று. இசை வித்வான் மட்டுமல்ல, அவர் ஒரு மராட்டிய உலகிலே எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு நாடக இயக்குனரும் கூட. அவர் தன்னுடைய ஒரு நாடகத்திலே தனது மகளை லத்திமா என்ற ஒரு பாத்திரத்திலே நடிக்க வைத்தார். அந்த பெயரை கூட அவர் பேனரிலே விளம்பரத்துக்காக எழுதினார், லத்திகா என்று. பின்னால் அந்த லத்திகா என்ற பெயரை அவருக்கு லதாவாக மாறி அவருடைய சொந்த பெயரால் எல்லோரும் அழைக்கப்பட வேண்டிய ஒரு பெயராக அது மாறிவிட்டது. அன்றிலிருந்து அவர் லதா மங்கேஷ்கர் என்று அழைக்கப்பட தொடங்கினார் இசைப்பிரியர்களாலே. லதாவினுடைய முதல் பாடல் அவருக்கு 13 வயதாக இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய முதலாவது பாடலை பாடினார். அது 1949ஆம் ஆண்டில் ஹிட்டி ஹாஸ்லா என்ற ஒரு மராட்டிய படத்திற்காக அவர் பாடினார். ஆனால் அந்த பாடல் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு அந்த பாடல் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அதுவே அவருடைய லதா மங்கேஷ்கருடைய முதலாவது பாடலாக எல்லா இசைப்பிரியர்களும் ஒத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டு பார்ப்போமே. क्या
லதாவுடைய முதலாவது பாடல், அதாவது அவருக்கு 13 வயதாக இருக்கும் பொழுது அவர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இன்னொரு விடயம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் நேயர்களே, அதாவது நம்புவதற்கே மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். அது என்னவென்றால், லதா மங்கேஷ்கர் கிட்டத்தட்ட 36 மொழிகளிலே பாடக்கூடிய திறமை பெற்றவர். ஒவ்வொரு மொழிகளிலும் அவர் பாடுகின்ற பொழுது அந்தந்த மொழியினுடைய உச்சரிப்பை அதற்கு ஏற்றா போல பாடுவதுதான் இந்த லதா மங்கேஷ்கருடைய இசை நுட்பத்தில் ஒன்று என்று நாங்கள் இசை விற்பவர்கள் கருதி கொள்கிறார்கள். அதை விட இன்னொரு நுட்பம் இருக்கு. அதை நான் நிகழ்ச்சியிலே இன்னொரு கட்டத்தில் நான் அதை நேர்களுக்கு நான் தெளிவாக அதை சொல்லுகின்றேன். முதலிலே நாங்கள் அவருடைய மொழி ஆளுமையை பற்றிய இப்பொழுது நாங்கள் சிலாகிக்க போகின்றோம். அந்த வகையிலே அவர் 36 மொழிகளிலே பாடியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. நம்மளை பொறுத்தவரையிலே தமிழுக்கு அடுத்ததாக போவதற்கே கொஞ்சம் கஷ்டப்படுகின்றோம். அந்த வேளையிலே இந்த இசை அரசி 36 மொழிகளிலே, அதுவும் 30,000 பாடலுக்கு மேலதிகமாக பாடியிருக்கின்றார் என்று சொன்னால் உண்மையிலே அது வியத்தக ஒரு சாதனை தான். எங்கே அவர் நமது தாயகத்தின் சகோதர மொழியான சிங்கள மொழியிலும் பாடியிருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
சகோதர மொழியான சிங்கள மொழியிலே பாடப்பட்ட லதா மங்கேஷ்கருடைய பாடலை கேட்டீர்கள். அதைத் தொடர்ந்து தெலுங்கிலும் அவர் பாடியிருக்கின்றார். தெலுங்கிலே பாடிய ஒரு பாடல், முதலாவது பாடலை இப்பொழுது நேயர்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். కలలు పండే కాలమంతా కన్నుల ముందే కదలిపోయే కలలు పండే కాలమంతా కన్నుల ముందే కదలిపోయే లేత మనసుల చిగురుట పూతలోనే రాలిపోయే నిదురపోరా తమ్ముడా దాలి తలిచి కన్నీరు తుడిచే దాతలే కనరా తలిచి కన్నీరు తుడిచే దాతలే కనరారే చితికిపోయిన జీవితమంతా చింతలో చితి ఆయే నీడ చూపు నెలవు మనకు నిదురయేరా తమ్ముడా నిదురపోరా తమ్ముడా నిదురపోరా తమ్ముడా. தெலுங்கிலே சந்தானம் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். அதைத் தொடர்ந்து அவர் தமிழ் மொழியிலும் முதலாவதாக பாடியிருக்கின்றார். அவர் தமிழ் மொழியிலே முதலாவதாக பாடிய பாடல் 1956 வெளிவந்த வானரதம் என்ற படம். அது தெலுங்கு படத்தை அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார்கள். அந்த வானரதம் என்ற படத்திலே வெளிவந்த பாடல் எந்தன் கண்ணாளன் கரை நோக்கி போகின்றான். மிக மிக பழமையான பாடல். பழைய வயது போன நேயர்களுக்கு மிக மிக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு அழகிய அற்புதமான அந்த பாடல் எந்தன் கண்ணாளன் கரை நோக்கி போகின்றான். அதையும் இப்பொழுது நேயர்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
வெள்ளை வீசி வினையும் தண்ணீர் வினையும் தண்ணீர் நிரப்பு நல்லதே நிரப்பு நல்லதே ஓடமும் பழமை நீரின் சுழல் முன்னே காணினே நீரின் சுழல் முன்னே காணினே நதியே நீ மீளவோ எந்தன் கண்ணாளன் எந்தன் கண்ணாளன் கரை நோக்கி போகிறார் நதியே நீ மீளவோ குலகம் காணும் குலகம் காணும் கடல் பாரோரை காணான் பாரோரை காணான் நான் காணுவேன் நண்பர் காணுவார் நான் காணுவேன் நண்பர் காணுவார் நதியே நீ மீளவோ எந்தன் கண்ணாளன் கரை நோக்கி போகிறார் நதியே நீ மீளவோ நேயர்களே, எந்தன் கண்ணாளன் என்ற இந்த திரை இசை பாடலை கேட்கும் உங்களுக்கு சட்டென்று இன்னொரு பாடலும் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் செம்மின் படத்திலே வருகின்ற 16ஆம் வயதினிலே பாடாவி திரைநிலை என்ற அந்த அழகிய பாடல். அது லதா மங்கேஷ்கர் பாடவில்லை, வேறொரு பாடகர் பாடியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட அந்த பாடலுடைய சாயலை ஒத்த பாடலாக இந்த கண்ணாளன் கரை நோக்கி போகின்றான். அந்த லொக்கேஷனும் அந்த பாடல் காட்சிகளும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் அமைகின்றது. அதுக்காகத்தான் இந்த இடத்திலே நான் அதை சுட்டிக்காட்ட விரும்பினேன். எந்தன் கண்ணாளன் என்ற திரைப்படம் 1966ஆம் ஆண்டு வானரதம் என்ற திரைப்படத்தில் வந்திருந்தாலும் கூட மிக மிக நீண்ட காலத்துக்கு பின்பு லதா மங்கேஷ்கரை சிவாஜி கணேசன் பிரத்யேகமாக அழைத்து தன்னுடைய மகன் பிறகு நடித்த ஆனந்த் என்ற திரைப்படத்திலே பாடும்படி வற்புறுத்தினார். என்றால் சிவாஜி கணேசனுக்கு லதா மங்கேஷ்கர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே அண்ணன் தங்கை என்ற ஒரு பாசப்பிணைப்பு இருந்தது. அதனாலே அவர் பிறகு நடித்த அந்த பாடலுக்கு மிக மிக நீண்ட காலத்துக்கு பின்பு மீண்டும் அந்த பாடலை பாடினார். அதுதான் மீண்டும் தமிழ் உலகத்தினுடைய இசை பிரவேசமாக இருந்தது. அந்த பாடல் ஆராரோ ஆரீரோ நீ யாரோ நான் யாரோ என்ற பாடல். அந்த பாடலையும் இப்பொழுது உங்களுக்காக நாம் கேட்டு பார்ப்போம். ஆராரோ ஆராரோ நீ வேறோ நான் வேறோ
லதா மங்கேஷ்கர் தன்னுடைய முதலாவது பாடலை தனது 13வது வயதில் 1949 பாடியிருந்தாலும் கூட இந்திய இசைப்பிரியர்கள் லதாவுடைய பாடலை வானொலியில் முதலாக கேட்டது 1951. அதுவும் கோவா மாநிலத்தில் வழியான கோவா ரேடியோவில் தான் அந்த முதலாவது பாடல் லதா மங்கேஷ்கருடைய பாடல் வானொலியிலே பரப்பப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்திலே 1950களிலே இந்தியாவிலே வானொலியில் சினிமா பாடல்கள் ஒளிபரப்புவதை தடை செய்திருந்தார்கள். அந்த காலத்திலே சினிமா பாடல்கள் ஒளிபரப்பியது இலங்கை வானொலி தான் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. அதுவும் 1950களிலே இலங்கை வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்படவில்லை. பின்னாளில் தான் இலங்கை வானொலி நிலையம் ஆரம்பித்து இந்த சினிமா பாடல்களை முதலாக காற்றிலே கலக்கவிட்டது. பெருமை இலங்கை வானொலி நிலையத்துக்கு உண்டு. லதா மங்கேஷ்கர் தன்னுடைய 1949ஆம் ஆண்டு அத்தாஸ் படம் வெளியானது. அந்த அத்தாஸ் படத்திலே பாடிய பாடல்தான் லதா மங்கேஷ்கரை ஒரு இசை பின்னணி சிறந்த பாடகியாக இசை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. இருந்தாலும் ராஜ் கபூர் நர்கிஸ் நடித்த பார்சாத் படமே லதாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது என்பதை இங்கு நாங்கள் நினைவு கூறலாம். அடுத்தபடியாக நாங்கள் இங்கு பார்க்கும்போது ஒரு லதா மங்கேஷ்கருடைய இசை நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அமைந்தது. அது என்னவென்றால், பாரத பிரதமர் நேரு அவர்கள் பொதுவாக பொது இடங்களில் ஏதாவது துக்ககரமான சம்பவங்கள் நடந்தால் அவர் அழுவதில்லை, அது அவருக்கு பிடிக்காது. அதுபோல மற்றவர்கள் அழுதாலும் அது அவருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நேரு ஒரு முறை ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். அந்த இசை நிகழ்ச்சியிலே லதா மங்கேஷ்கர் அவர்கள் கவிஞர் பிரதீப் எழுதிய ஏ மேரே வதன் கே லோகோன் என்ற பாடலை பாடினார் லதா மங்கேஷ்கர். அந்த பாடலை கேட்டுவிட்டு பாரத பிரதமர் நேரு அவர்கள் கண்ணீர் வடித்தார். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக உணர்ச்சிகள் கொப்பளிக்கும் வகையிலே லதா மங்கேஷ்கர் மிக உருகி பாடியிருந்தார். அந்த பாடல் உடனடியாக விவித் பாரத் வானொலி கலையகத்துக்கு அந்த பாடல் அனுப்பப்பட்டு உடனடியாக HVM நிறுவனத்தால் அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு ரெக்கார்ட் ஆகி விற்பனைக்கு விடப்பட்டது. அமோக விற்பனையை அந்த பாடல் தொட்டது என்று இங்கு குறிப்பிடலாம். பின்னொரு சந்தர்ப்பத்திலே நேரு அவர்கள் பொம்பைக்கு போயிருந்த பொழுது அங்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. அந்த இசை நிகழ்ச்சியிலே லதா மங்கேஷ்கர் பாடிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு பாடலை பாடினார். அதாவது அந்த பாடல் ஆஷ் படத்திலே அஜி நிட்கார் ஹாகான் யாங்கு என்ற ஒரு ஹிந்தி பாடலை பாடினார். ஆனால் நேருவுக்கு அந்த பாடலில் பெரும் விருப்பு இல்லை. உடனடியாக ஒரு துண்டு சீட்டில் அந்த பழைய பாடல், அதாவது எமேரே கோஹான் என்ற அந்த பழைய பாடலை பாடும்படி, பிரத்யேகமாக பாடும்படி கேட்டு லதா மங்கேஷ்கரை பாரத பிரதமர் நேரு அவர்கள் வேண்டிக் கொண்டார். மீண்டும் அந்த பாடலை பாரத பிரதமருக்காக, நேருவுக்காக லதா மங்கேஷ்கர் மேடையிலே, பொம்பை மேடையிலே பாடினார். அந்த பாடல் என்ன என்பதை இப்பொழுது நேர்கள் கேட்டு பார்க்கலாம்.
कुछ याद उन्हें भी कर लो, कुछ याद उन्हें भी कर लो, जो लौट के घर ना आए, जो लौट के घर ना आए। हे मेरे वतन के लोगों, जरा आँख में भर लो पानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। हे मेरे वतन के लोगों, जरा आँख में भर लो पानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। तुम भूल न जाओ उनको, इसलिए सुनो ये कहानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। जब घायल हुआ हिमालय, खतरे में पड़ी आजादी, जब तक थी सांस लड़े वो, जब तक थी सांस लड़े वो, फिर अपनी लाश बिछा दी, संगीन पे धर कर माथा, सो गए अमर बलिदानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। जब देश में थी दिवाली, वो खेल रहे थे होली, जब हम बैठे थे घरों में, जब हम बैठे थे घरों में, वो झेल रहे थे गोली। थे धन्य जवान वो अपने, थी धन्य वो उनकी जवानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। कोई सिख कोई जाट मराठा, कोई सिख कोई जाट मराठा, कोई गुरखा कोई मद्रासी, कोई गुरखा कोई मद्रासी, सरहद पर मरने वाला, सरहद पर मरने वाला, हर वीर था भारतवासी, जो खून गिरा पर्वत पर, वो खून था हिंदुस्तानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। थी खून से लथपथ काया, फिर भी बंदूक उठा के 10-10 को एक
जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। तुम भूल न जाओ उनको, इसलिए कही ये कहानी। जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। जय हिंद जय हिंद जय हिंद की सेना। जय हिंद जय हिंद जय हिंद की सेना। जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद। நேயர்களே, லதா மங்கேஷ்கர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாடக்கூடியவர் மட்டுமல்ல, இசை பாடுவதிலே மிக மிக நுட்பங்கள் தெரிந்தவர். அதாவது ஒரு பாடல் பாடும்பொழுது பாடகர்கள் மூச்சு எடுத்து மூச்சை விட்டு பாடுவார்கள். மூச்சை எடுக்கும்பொழுது அது அதிகமாக மைக்ரோஃபோனில் பதிவு செய்யப்படுவதில்லை. ஆனால் மூச்சு விடும்பொழுது அந்த பாடல், அந்த மூச்சு அந்த மைக்ரோஃபோனிலே பதிவாகும். இதை எப்படி தவிர்த்துக் கொள்வது என்பது நுட்பம் லதா மங்கேஷ்கருக்கு மிக மிக அருமையாக தெரியும். அவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடலுடைய வரிகளினுடைய கடைசி எழுத்தை மிக உச்ச ஸ்தாயில் வெளிப்படுத்திவிட்டு தனது மூச்சை, முகத்தை மைக்ரோஃபோனுக்கு அப்பால் நகர்த்தி மூச்சை விட்டுவிட்டு திருப்பியும் மைக்ரோஃபோனுக்கு முன்னால் திரும்பி பாடுவார். அந்த ஒரு மிக மிக சொற்ப வினாடிக்குள் அந்த சம்பவம் நடக்கும். மீண்டும் பாடும்போது ஒரு உயர்ந்த ஸ்தாயில அந்த பாடலை பாடுவார். இதுதான் அவருடைய டெக்னிக். இதனால லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடும்பொழுது மூச்சு சத்தம் கேட்காது. அது மட்டுமல்ல, அவர் பாடல் பாடும்பொழுது உச்சரிப்பாக அச்சட்டாக அவர் பாடுவார். இதே உத்தி முறையை இளையராஜா அவர்கள் பிற்காலத்திலே தமிழ் சினிமாவிலே சினிமா பாடல்களில் பதிவு செய்வதிலே அவர் இளையராஜா அவர்கள் கடைபிடித்தார். இதுதான் லதா மங்கேஷ்கருடைய பாடல் பாடும் திறமையும் நுட்பமும் என்று சொல்லலாம். சரியர்களே, மீண்டும் தமிழ் திரையுலகத்திற்கு வந்த லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல் வளையோசை கலகல இருந்த பாடல், இளையராஜா இசையமைத்த அந்த பாடல். அந்த பாடல் மட்டுமல்ல, ஒரு ஜீவன் அழைக்கிறது அந்த பாடல் கார்த்திக் பாடிய அந்த பாடலோடு சேர்த்து மனோடு சேர்த்து பாடினார் கார்த்திக்காக. அந்த பாடலும் திரையுலகத்தில் பிரபலியமாயிருந்தது. எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் என்னுயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே. ஓ ஏங்கிடுதே மனமே, சேர்ந்திடவே உனையே. ஓ ஏங்கிடுதே மனமே. எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் என்னுயிரில் கலந்தே அது பாடும்.
வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும் நீ இன்றி ஏது ஜீவனிங்கே சேர்ந்திடவே உன்னையோ எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உன்னையே ஓ எங்கிடுதே மனமே எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஓ எங்கிடுதே மனமே சேர்ந்திடவே உன்னையே ஓ எங்கிடுதே மனமே எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் எங்கிருந்தோ அழைக்கும் அதைவிட இன்றும் எப்பொழுதும் தமிழ் ரசிகர்களால் இசை ரசிகர்களால் பாராட்டப்பட்டு கேட்கப்படும் பாடல் வளையோசை வளைவளை என அந்த கலகலை என அந்த பாடலை சத்யா என்ற திரைப்படத்தில் அந்த பாடல் வந்தது. அந்த பாடலை கேட்போம் நேயர்களே. அந்த பாடலோடு லதா மங்கேஷ்கருடைய நினைவு மீட்டல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அந்த பாடலோடு நானும் இறுதி பாடலாக அந்த நிகழ்ச்சியிலே அமைய இருக்கின்றது. அந்த பாடலோடு நானும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இசை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் பூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயம் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனில் என் உன் தோளிலாடும் நாள். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று
கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது லா 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 உன்னை காணாதிருக்கும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜாவும் பேர் சொல்லும் பாரு சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில 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 என சிறுவரில் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் அன்று காதல் தேரோட்டம் வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும்